வணக்கம். வாசி நேசி ரசிகர்களுக்கு அருமையான விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இப்போது இதை ஸ்பெஷலாக கொண்டாடுற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் அப்படின்னு டி நகர் பசூல்லா ரோட்டில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னுடைய நெடுநாள் ஆசை இங்கே வரணும்னு சொல்லி. ஏன்னா இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே வித்தியாசம். இங்கே நம்ம அதனுடைய ஃபவுண்டர் ஓனர் மிஸ்டர் உமேஷ் இருக்காரு. அவர் கூட உங்கள் சார்பாக சில சின்ன உரையாடலை வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசை. வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எங்கள் வாசி நேசி சேனல் சார்பாக உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். இது அழகாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முன்னாடி இது அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். விநாயகர் சதுர்த்தி விருந்தெல்லாம் போஸ்டர்லாம் பார்த்தோம். நாங்கள் ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ்ன்ற பேர் ஏன் வச்சு? ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வாட்டி நம்ம இன்ஃபார்மலாக மீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஃபார்மலாக ஒரு கான்வர்சேஷனில் மீட் பண்ணது ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்லி ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் வரதுக்கு முன்னாடி we were called இட்லிஸ். எங்களுடைய பேர் இட்லிஸ் தான் இருந்தது. ஏன் இட்லிஸ்னு பேர் வச்சோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பொதுவாக மக்கள் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வெரைட்டி ஆஃப் இட்லிஸ் இருக்கும், அதனால எங்கள் பேர் இட்லிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் ஃபர்ஸ்ட் டைம் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். எங்ககிட்ட வெரைட்டி ஆஃப் இட்லிஸ் உண்டு, ஆனால் எங்களுக்கு ஃபியூஷன் ஆஃப் இட்லிஸ் மாதிரி கிடையாது. எங்களுக்கு சைனீஸ் இட்லி, ஒரு ஷேஷ்வான் இட்லி, அந்த மாதிரி இட்லி வெரைட்டிஸ் மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சவுத் இந்தியன் தமிழ் குசின்ல என்ன மாதிரியான இட்லி வெரைட்டிஸ்லாம் இருக்குமோ அதுதான் எங்கள் மெனுவில் இருக்கும். இம்பார்ட்டன்ட்லி இட்லிஸுக்கு ஏன் பேர் வச்சோம் அப்படின்னாக்க, யுவர் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் பொடி இட்லிஸ். அதாவது இந்த பேக் பண்ணி பொடி இட்லிஸ் பேக் பண்ணி நம்ம ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் ஒரு டிராவலுக்கு எப்படி நம்ம ஒரு பொடி இட்லியை கொண்டு போவோமோ அந்த மாதிரி பொடி இட்லி பேக் பண்ணி இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், சாய் கிங்ஸ், இந்த மாதிரி காஃபி டீ அவுட்லெட்ஸ்க்கு வி வர் சப்ளை. சூப்பர். இட்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இட்லிஸ் அப்படின்னு வி நேம்ட் இட். அண்ட் இட்லி பை இட்செல்ஃப் இஸ் a very comforting food. உங்களுக்கு உலக லெவலில் பார்த்தோம் அப்படின்னா கூட இட்லி ரொம்ப ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு ஃபுட். எங்களுடைய மெனுலையும் எங்களுடைய ப்ரெசன்டேஷன் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும். சாதாரணமாக ஒரு வீட்டில் 4 கிழமைனா நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதுதான் எங்களுடைய மெனுஸ்ல பிரதிபலிக்கும். ஒரு சின்ன மீல் எடுத்திருந்தோம் அப்படின்னா கூட அந்த ஒரு மீல் வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அது ஒரு கம்ஃபர்ட் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இட்லிஸ்னாலே கம்ஃபர்ட் அப்படின்றதும் இன்னொன்று ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து தெரியாது. பட் நீங்கள் கேட்ட கொஸ்டின், அதாவது ஏன் இட்லிஸ்ன்னு பேர் வச்சோம் அப்படின்னாக்க, we started from இட்லிஸ். ஸோ அதனால we named ourselves இட்லிஸ். ஸோ ஒன்ஸ் மெனு த்ரூ த டே ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கப்புறம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் அப்படின்னு சொல்லி we named ourselves. உங்களுடைய ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ் நீங்க எதை சொல்வீங்க? நாங்க 2 நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க சொல்றது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யாராவது புதுசா வராங்க அப்படின்னு சொன்னா they want to try something new. என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பொடி இட்லியா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அது பர்சனல் ஃபேவரட். பட் ஆனால் என்னால சும்மா நம்ம ஓனர் அதனால நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கிறோம் அப்படின்றதுனால கிடையாது. சத்தியமா ஒரு பர்டிகுலர் டிஷ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே என்னன்னா we were very particular about what we are going to offer. இப்போ நம்ம சவுத் இந்தியன் கேட்டகரியில இருக்கோம், அதுவும் ஒரு தமிழ் குசின்ல இருக்கும் அப்படின்னாக்க சென்னைக்குள்ள உங்களுக்கு மல்டிபிள் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்றது அப்படின்னா உங்களுடைய ஆஃபரிங்கை பொறுத்து தான் இருக்கு. நம்ம என்ன பொருள் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் நம்மள மக்கள் அது மாதிரி பார்க்க போறாங்க. அப்கோர்ஸ் ஒரு இட்லி, தோசை, பொங்கல், பூரி இதெல்லாமும் ரெகுலர் சவுத் இந்தியன் டிஷஸ்ல கிடைக்கிற மெனு எல்லாமும் நம்ம கிட்ட உண்டு. பட் ஸ்டார்டிங்லேருந்தே பாத்தீங்கன்னாக்க ஒரு ப்ராடக்ட்டும் எப்படி வித்தியாசமா பண்ணலாம், இல்லை எப்படி வித்தியாசமா ப்ரெசென்ட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஸ்கேல்குள்ள பண்ணலாம். ஸோ ரொம்ப ஓவர் கோட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுடைய மெனுவில் தவா ஃப்ரைடு பட்டர் பொடி இட்லின்னு ஒன்று இருக்கு. இதோடைய ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்த ஒரு தக்காளி தொக்கு தான். ஸோ அந்த தக்காளி தொக்கு தான் அதோட பெரிய அந்த டிஷ்ஷை எலிவேட் பண்றதுக்கான ஒரு ரீசனே அந்த தக்காளி தொக்கு தான். ஸோ அது as a presentation பார்த்தோம் அப்படின்னாக்க அது ஒரு நல்ல ஸ்டார்டர் ஃபிஷ் மாதிரி தெரியலாம், இல்லை ஏதோ வித்தியாசமா அவங்க ட்ரை பண்ண மாதிரி இருக்கலாம்.
பட் ஆனால் நீங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் அதை எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். வெள்ளை தோசைன்னு ஒரு ஐட்டம், ஸ்வீட் டிஷ். ஆக்சுவலாக வீட்டில் நம்ம வெள்ளை தோசை செய்வோம், ஆனால் அது வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அந்த தோசையோடைய ஷேப்பே ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே டாப்பிங் வந்து பால்கோவா இருக்கும், கடலை மிட்டாய் இருக்கும். ஸோ அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர் டிஷ். எல்லாருமே வந்து ரொம்ப வித்தியாசமாக அதை அந்த டிஷ்ஷை பார்ப்பாங்க. சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ், தட் இஸ் சம்திங் கடையே வந்துட்டு ஒரு புது அவுட்லுக் கொடுத்த ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா ஏஜ் குரூப்பும் வந்துட்டு இமீடியட்டாக ட்ரை பண்ணாங்க. இட்லி ஆர் வெள்ளை தோசை இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்ன்றது அப்படின்னாக்க எப்படி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்பும் வந்துட்டு அதை ரசிப்பாங்களோ அது மாதிரி இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ் வந்துட்டு எங்களுக்கு ஒரு புது ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. பொடி இட்லிலேயே சில வெரைட்டிஸ் இருக்கு. தயிர் பொடி இட்லி, கூட்டு குழம்பு இட்லி, இந்த மாதிரி சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. பொடிசா பட்டர் ஆனியன் பொடி தோசான்னு ஒரு பொடிசா டிஷ் இருக்கு. மோர்களி அகைன் வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு சிம்பிள் கம்ஃபர்டிங்கான ஒரு ஃபுட். அதை ரெஸ்டாரண்ட்லன்னு பண்ணும் பொழுது அது மக்கள் வந்து அதை தெரிஞ்சவங்களும் அதை ரசிக்கிறாங்க, புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறவங்களும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு 8 to 10 டிஷ்ஷஸ் என்னால் பாயிண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் as a signature, something that stands out from rest of the restaurants in Chennai, India. சூப்பர். இப்போ இதே ஒரு பக்கம் சிக்னேச்சர் டிஷ் பண்ற சமயத்துல ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும்போது அதை நான் நிறைய ஆட்லாம் பார்க்குறேன். அந்த ஐடியா எப்படி வந்தது? இப்போ விநாயகர் சதுர்த்தி பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த விருந்து அப்படின்னு ஒரு எடிஷன் வச்சிருக்கோம். ஸோ இந்த விருந்துன்றது எப்போ ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க இந்த மார்கழியில நம்ம எப்படி சபா கேண்டீன்ஸ் எல்லாம் ஒரு முகூர்த்தம் விருந்து மாதிரி நம்ம செய்வோமோ அது மாதிரி ரெஸ்டாரண்ட் உள்ள பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இட் வாஸ் வெரி வெல் ரிசீவ்டு. அந்த பர்டிகுலர் அந்த பந்தி ஸ்டைல வந்துட்டு மக்கள் ரொம்ப ஆதரிச்சாங்க. ஜென்ரலா எங்களுடைய மீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல் கட் மீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்ப்ரெட் அந்த மாதிரிலாம் சாதாரணமாக உங்களுக்கு டெய்லி பேஸ்லேயே உண்டு. பட் இந்த பந்தி முகூர்த்தம் ஸ்டைல் அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு எங்களுக்கு கொடுத்தது. ஸோ அதனால மந்த்லி வந்துட்டு அந்தந்த அக்கேஷனை வந்துட்டு அந்த அக்கேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ப்ளஸ் இந்த பந்தி ஸ்டைலில் வந்து அண்ட் ட்ரெடிஷ்னலி நமக்கு வந்துட்டு நம்ம கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு பிளேட்ல எல்லாம் சாப்பிட்றத விட இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். முக்கியமா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய பேச்சுலர்ஸ் ஆர் சம்படி வாஸ் லிவிங் அவே ஃப்ரம் தேர் ஃபேமிலி அவங்களுக்கு ஏன்னா பண்டிகை சமயத்துல வீட்டுல சாப்பிடல அப்படின்றதுன்றது ஒரு ரொம்ப மனசு குறையான ஒரு விஷயம் அது. ஏன்னா நான் வீந்து நம்ம பண்டிகை எல்லாம் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணும்பொழுது ஏதாவது வெளியூர்ல இருப்போம், ஒரு தீபாவளியோ இல்லை விநாயகர் சதுர்த்திக்கோ லீவ் கிடைக்கல, டிராவல் பண்ண வர முடியல அப்படின்னு சொன்னா அது ஃபேமிலியோட இருந்து சாப்பிடல அப்படின்றது ஒரு பெரிய லேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது அதை கொடுக்கறதுக்கான முயற்சி தான் இந்த மாதிரி பண்டிகை அன்னைக்கு பண்றதுலாம். ஸோ நம்ம பண்டிகை அன்னைக்கு என்ன சமைப்போமோ இப்போ வந்துட்டு இப்போ விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொழுக்கட்டை இருக்கும், ஒரு நல்ல ப்ராப்பர் மீல்ஸ் இருக்கும். கொழுக்கட்டையிலேயே வந்துட்டு வேற என்னெல்லாம் வெரைட்டிஸ் பண்ணுவோம், நல்ல பாயசம் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வீட்டோட சாப்பிடுவோம். ஸோ அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கில்ட் இருக்காது. நம்ம சாப்பிட்ற மீல்ல எவ்வளோ கேலரி கவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு ஃபெஸ்டிவலை எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அது மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப். கண்டிப்பா மோமோ நோக்கி போயிட்டு இருக்கிற கலாச்சாரத்தை திருப்பி கொழுக்கட்டை பக்கம் இழுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் அதே மாதிரி ட்ரெடிஷனில் ரிவைவ் பண்ணுறதுக்கு பண்ணுற விஷயங்கள் என்னென்ன? நான் உங்கள் மெனுவில் பானகம் பார்த்தேன், ஸோ அதை ரிவைவ் பண்ணுறீங்க. இதே மாதிரி வாட் இஸ் திஸ் பர்டிகுலர் திங் இந்த பொடிஸ்? அதான் இப்போ நான் பானகம் அதான் இந்த ப்ராடக்ட் பற்றி சொன்னதுக்கான காரணம் வந்துட்டு எப்படி ஹவு வி கேன் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த ரெகுலர் ரொட்டீன் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை. அதில் வந்துட்டு என்னன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அவையவும் போயிடக்கூடாது, நம்ம பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். முக்கியமாக இந்த பொடி வெரைட்டிஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்க இது எங்களுடைய ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரி. ஸோ எங்களுடைய மெஜாரிட்டி பொடி டிஷ்ஷஸ் எங்களுடைய சாம்பார் பொடி, ரசப்பொடி, வறுத்த கறி பொடின்னு ஒரு பொடி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் மேஜர்லி எங்கள் குக்கிங்கில் என்னெல்லாம் நம்ம வந்துட்டு மசாலா யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இட் இஸ் ஆல் மேட் இன் ஹவுஸ். இப்போ என்னன்னா எங்களுடைய மெஜாரிட்டி ரெசிபிஸ் ஆர் ஆல் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஒரு சாதாரண இப்போ எங்கள் அம்மான்னு மட்டும் சொல்ல மாட்டேன், இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா பாட்டி இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா அவங்க கிச்சன்ல என்ன டைம் டெஸ்டட் ஆல்ரெடி. ஆமா. ஸோ எங்களுடைய ஃபால் பேக் அதான்
இப்போ எங்களுக்கு வந்துட்டு என்னன்னா இண்டஸ்ட்ரியில பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்துட்டு வியாபாரத்துல இருக்காங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்னோட இமீடியட் ஃபால் பேக் வந்துட்டு இதுல ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கு, இதை எப்படி சரி பண்ணலாம், இல்லை இந்த ரெசிபி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா எங்க அம்மாவோ எங்க அத்தையோ இல்லை எங்க வீடு சைட்ல வந்துட்டு சில குக்ஸ் இருப்பாங்க. இப்போ எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு இங்க கேதர் பண்ண பார்க்கணும். ஏன்னா வாட் ஐ பர்சனலி பிலீவ் இஸ் அவங்க ஆவரேஜ் அம்மாக்கள் வந்து கிச்சன்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 30-35 இயர்ஸ். சாதாரணமா காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒன்று மாத்தி ஒரு நாளைக்கு ஈஸியா ஒரு 6 to 7 டிஷ்ஷஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க கிச்சனுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் யோசிப்பாங்க, அவங்க மணல் எப்படி இருக்கும், எதெல்லாம் அவங்க ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சின்ன பாத்திரத்துலேருந்து ஆரம்பிச்சு ரெசிபி வரைக்கும் இது அவங்களுக்கு யாராவது வழி நடத்தி அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கல்ச்சரை வந்து நம்ம எப்படி இங்கே கொண்டு வரலாம். ஸோ இன்னோஸாக பண்ணுறது உள்ளுக்குள்ள பண்ணுற பொருள் எல்லாமே முழுக்க வந்துட்டு நம்ம செஞ்ச பொருளாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த பொருளை இங்கேருந்து வாங்கி நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரியான கல்ச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், அதுக்கான சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லிக்கு யூஸ் பண்ணுற பொடியிலேயே ஒரு 4 வெரைட்டி பொடி இருக்குது. மிளகாய் பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, தேங்காய் பொடி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணால் கொஞ்சம் புதுசாக சில இடங்களில் தெரியிருக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலி இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தோம்னாக்க அப்படி புதுசாக நம்ம எதுவும் செய்கிற மாதிரி நம்ம பண்ணல. மேபி கமர்ஷியலி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணால் நம்ம ஆமாம் ஒரு ரீடிஸ்கவரி தான். அண்ட் அவங்க செய்கிறது தான் இந்த மாதிரி பேக்கெட் போட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். முடிவாக ஒரு கேள்வி. நான் வந்து ஒரு 8 வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேகே நகரில் நீங்கள் இருந்ததுலேருந்து. ஸோ வாட் நெக்ஸ்ட்? இட்லி ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் அட் டி நகர், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன யோசிக்கிறீங்க? மேபி யுவர் ட்ரீம் ஆர் அம்பிஷன் அது என்ன? ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே ஸ்கேலபிலிட்டி இஸ் ஆர் இமீடியட் கோல். அடுத்து எவ்வளோ பிரான்ச்சஸ் போகலாம், ஓவர்சீஸில் வந்துட்டு எப்படி பண்ணலாம், யூஎஸில் கிடக்கணுமா, துபாயில் கிடக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு கஸ்டமராக வரவங்க எல்லாமே நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்களா, இல்லை எக்ஸ்பேன்ஷன் எப்போ பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டோடைய க்ரோத் வந்து எப்போதுமே அது எவ்வளோ இடத்துல ப்ரெசன்ஸாக இருக்குது, எவ்வளோ பிரான்ச்சஸில் இருக்குது அப்படின்றத வச்சு தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. பட் ஹானஸ்ட்லி என்ன கேட்டிங்க அப்படின்னாக்க ஸ்கேலபிலிட்டி, எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் எங்கள் பிளான்ஸில் இருக்குது. வி வாண்ட் டு கோ ஃபார் மல்டிபிள் அவுட்லெட்ஸ், இன்னும் பல கடைகள் திறக்கணும், அதெல்லாம் எப்பவுமே செய்யலாம். பட் இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். டே டு டே வந்துட்டு எங்களோடது வந்துட்டு ஒரு புது பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நாளைக்கு திருப்பி டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஸோ இதை இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இதை இன்னும் எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் கம்யூனிட்டி பில்டிங் ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு ஹோட்டல்னு வர போகிறீங்க அப்படின்னாலே யூ ஆர் பில்ட் பை ஒரு செட் ஆஃப் மேன் பவர். இட்ஸ் லேபர் டிபெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க எப்படி க்ரோ ஆக போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளால் தர முடியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே வளர்ச்சியாக ஒரு ஹோலிஸ்டிக்காக இந்த அப்ரோச் இருக்கணும். அப்படி தான் நம்ம வளரணுன்றது எங்களுடைய விஷன். அதுதான் என்னுடைய கோல். எஸ், ஸ்கேலபிலிட்டி, எக்ஸ்பேன்ஷன், மல்டிபிள் அவுட்லெட்ஸ் அதெல்லாமும் இருக்குது. அட் த சேம் டைம் ஹோலிஸ்டிக்காக எப்படி நம்ம கம்யூனிட்டியாக க்ரோ ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும் என்று வாழ்த்து சொல்லி தேங்க்யூ. இந்த இவ்வளோ நேரம் விஷயம்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வாசகர்களையும் இந்த சேனலை பார்க்குறவங்களையும் விநாயகர் சதுர்த்திக்கும் உங்களுடைய டிஷ்ஷையும் வந்து சாப்பிட்டு அவங்க அதை என்ஜாய் பண்ணணுன்றது எங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் அதுவே நீங்கள் வாசகருக்கு சொல்லிவிடுங்க. ஓகே, எனக்கு ஒரு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா எனக்கு விநாயகர் சதுர்த்தி. ஆனால் ஸ்பிரிச்சுவலி அதில் ஒரு பெரிய லெசன் இருக்குது. நோ வி லேர்ன் அபவுட் ஃபார்ம் டு ஃபார்ம்லெஸ். ஒரு பர்டிகுலர் டைம் விநாயகர் வீட்டில் வச்சுக்கிறோம், அந்த விநாயகரை பார்த்து நம்ம கும்பிடுறோம், அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் கரைச்சிடுறோம். ஸோ அவர் ஃபார்மில் இருந்தாலும் சரி, ஃபார்ம்லெஸ்ஸில் இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய லெசன் நமக்கு வந்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம கற்றுக்குறோம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னாக்க ஃபார் தட் மேட்டர் எனி அக்கேஷன் நம்ம வீட்டோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னா ஸ்லோலி கொஞ்சம் குறைஞ்சுட்டே வர மாதிரி எனக்கே தோணுது. நானுமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் இங்கே பிஸியாக இருப்பேன், எங்கள் வீட்டோட உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு டைம் கிடைக்காது. பட் ப்ராப்ளி ஐ டேக் இட் as a sacrifice. அது வந்துட்டு we want to take this opportunity and offer this to more families. ஸோ ஃபேமிலியாக வந்து இன்கேஸ் அவங்களால வீட்டில் அதை என்ஜாய் பண்ண முடியல, அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் we promise you that
the home experience with respect to service or with respect to food or whatever it might be அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அதை வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் பண்ணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வரணும். நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க. கண்டிப்பாக நிறைய கொழுக்கட்டை சாப்பிட்லாம். லெட்ஸ் ஹேவ் அ ப்ராப்பர் ஹோம் மீல். கண்டிப்பாக இப்பயே ஏதாவது ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன். உங்கள் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நீங்க ஹவுஸ் ஆஃப் வில்லேஜ் எவ்வளவு நல்லா இருக்கீங்க? 8 இயர்ஸ் ஆகுது. ஆரம்பிச்சதுல இருந்து 2016 ஆரம்பிச்சதுல இருந்து. ஓகே, இந்த ஐட்டம் எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு தெரியும். சில கஸ்டமரை உங்களை நேரா பார்த்து பேசி அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வேற மாத்தி வித்தியாசமா கொடுக்கறதுனால அதை ஜனங்க எப்படி லைக் பண்றாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா. ரொம்ப நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க வந்தவொடனே நீங்க உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கிறத சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சத சொன்னேன்னா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குக்கா, நீங்கள் பண்ண சஜஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். அது எனக்கு நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இன்னொன்றுன்னா, நான் சாப்பிட்ட வரைக்கும் ஒருத்தருக்கு ஒன்று பிடிச்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அடுத்த தடவை வரும்போது அதே பார்த்து கரெக்டாக அதே மாதிரி பக்குவத்தில் கொடுக்கறது. ஸோ அது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஹெல்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய தயாரிப்பில் இப்போ நீங்கள் உள்ளேயும் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சுத்தத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உள்ள தயாரிப்பில்? கண்டிப்பாக எல்லாம் க்ளீனாக இருக்கணும், எந்த இதுவும் இருக்கக்கூடாது, வர கஸ்டமருக்கு எந்த முகசுளிப்பும் இருக்கக்கூடாது. என்னோட இது அவங்க எதுவுமே வரும்போதே சிரிச்சுட்டே வரணும், போகும்போது சிரிச்சுட்டே போகணும். அது இல்லாமல் என்னை கொஞ்சம் நல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க வர கஸ்டமரு. அக்கா உங்களுக்காக தான் கடைக்கே வரேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்காக வராங்களோ இல்லைன்னு தெரியாது, ஆனால் அந்த வார்த்தைகள் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுதான் அவங்க கஸ்தூரி அக்காவோட ஸ்பெஷல். நன்றி. ஸோ இதுதான் எங்களுடைய ஆர்டர் கிச்சன். இந்த லைவ் கிச்சன் ஸ்டைலில் இங்கே பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, கஸ்டமர் விசிபிளாக வந்துட்டு உள்ளே என்ன குக் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ரெண்டாவது, நமக்கான பொருள் உள்ளே என்ன சமைக்கிறாங்கன்றதை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு தனி பசி கொடுக்கும் அது. ஸோ இதுதான் எங்கள் கிச்சனுடைய மாடல். ஸோ எஸ், டி நகர் பசுல்லா ரோட்டில் இருக்கும். இந்த சைட் நீங்கள் டி நகர் சைட் நீங்கள் எப்போ வரதா இருந்தாலும் ப்ளீஸ் ட்ராப் இன். கண்டிப்பாக வந்து எங்கள் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. எல்லாத்தையும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் ரசிப்பு வேணும்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் குடும்பத்தோடு வந்து விநாயகர் சதுர்த்தி விருந்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். அதை வாசி நேசல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய சேனல் இருக்குது, அவங்களுடைய வெப்சைட் இருக்குது, அங்கே லைக் பண்ணுங்கள். அதுதான் இந்த தொழிலை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், தொழிலை வளர்க்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்து பேசுகிறதோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வாசி நேசி ருசி ரசி வெங்கடகிருஷ்ணன். நன்றி. ஹவுஸ் ஆஃப் இட்லிஸில் ஸ்பெஷல் வந்து காஃபி. ஸோ எல்லா நல்ல டிஃபனுமே வந்து காஃபியோடு முடியணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெஸ்ட்டு டெசர்ட் இஸ் காஃபி.